ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃப்ரூட் தான் ப்ளே பண்ண போகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ப்ளே பண்ணது ஓகேங்களா, எப்படி ஒரு 1 மந்த்து 2 மந்த் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒன்றா பைரட் சூஸ் பண்ண சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம். பைரட் தண்டா மாசு, என்னடா நீ டம்மியாக சூஸ் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு நானுங்கோ. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் ஸ்டாக் ஆகிடுச்சு, என்னது பைரட்ஸா அப்படின்ட்டு. அதனால தான் வந்து இவன் ஹெல்த்தை குறைச்சிட்ருக்கான். யூஸா என்னடா ஆச்சு இப்போ? வாங்க இவனா இது யாருங்க? இவன் எனிமிங்க. வாங்க நான் படிக்கலாம். ஐயா இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் தான் நான் இத்தனை நாளாக போடல. நீங்கள் இந்த வீடியோக்கு ஒன்றா ஒரு 40 வியூஸ் கொடுங்க. நான் ஒன்றா நெக்ஸ்ட் இந்த பார்ட் 2 பார்ட் 3ன்னு போடுறேன். வாட்டர் பார்க்கெலாம் வேறு எடுக்கணும். எடுக்கலாம். ஒரு வாரம் ஒரு 2 வாரம் கேப் விட்டு தான் எடுப்பேன். ஏன்னா ஒரே நாளில் நான் ஒரு பாட்டு போட்டுருவேன். இப்போ நம்ம லெவல் வேணும். லெவல் ஓகேங்களா? போடு 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 டேய் வாங்கடா, என்னடா நீ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாக் ஃப்ரூட் சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் நம்ம போயிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு எழுதிட்டு எதுக்கு போடலாம்? அந்த 3 பிளாக் ஃப்ரூட்டுக்கு போட்டுடுறேன். ஹே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்கடா. வாங்க நம்ம ஒன்றா அதுக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே இவனுங்க இருக்கானுங்க. ஷாப் வாங்க இன்ட்ராக்டு. ஐ ஆம் த சர்ச் 1000 ரூபாய் இருக்குது. கண்டினியூன்னு கொடுக்குறேன். 5000க்கு வச்சுருக்கானுங்க. அப்போ என்கிட்ட ஏதாச்சும் ஃபுட்டு இருக்கா? பிளாக் ஃப்ரூட் இருக்குது போலங்க. இருக்குது. எக்யூப் பண்ணுறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஈட் பண்ணலாமா? வாட் டு யூ வாண்ட் டு டூ? என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஈட் பண்ணால் என்ன வரும் சக்தி? இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம குவிஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி விட்டு பார்த்தாலும் நம்ம ஒன்றா ஈட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு ஒன்றா ஈஸியாக இருக்கும். குவிஸ்ட் ஆன் பண்ணி விட்றேன். இன்ட்ராக்ட் ஃபஸ்ட்டு இருங்க. நெவர் மைண்டுன்னு கொடுத்துட்டு இதை இன்ட்ராக்ட் பண்ணுவோம். குவிஸ்ட்டு பேண்டிட். ஓகே, 350 ரூபா தரவங்க கன்ஃபார்ம்னு போட்டுக்கலாம். சேலஞ்ச் அக்செப்டடு. ஓகே, குவிஸ்ட் அக்செப்டட். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை சாப்பிட்லாம். ஈட்டுன்னு கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதாவது நடக்க போகுது, அது மட்டும் தெரிஞ்சிச்சு. பிளாக் ஃப்ரூட் ஆக்டிவேட்டடா? குவிக்கு ரஷ் ஆங்க. ஏதோ குவிக் ரஷ் ஆகுமா? எதுனா அமுக்கணும்? ஏதோ அமுக்க சொன்னானுங்க. வாங்க நம்ம போட்டு டக்குன்னு போகலாம். ஓகே, ஏன்னா ஜம்ப் பண்ணி அடிக்கக்கூடாது. சாப்பிடா, வாங்கிக்கூடா. என்னடா நீ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 பேர் தான் வச்சுருக்கோமா. வாங்கிக்கோ. இந்தாடா வச்சுக்கூடா. வச்சுக்கடா. லெவல் 10 கூட நம்ம என்ன போல். வேறு வாங்க இவங்களை கொத்து பரோட்டா போடலாம். கொத்து பரோட்டா ஓடுற. அப்போ தான் நான் கட்டணம் வச்சு அடிக்கிறேன். வச்சுக்க. ஓகேங்களா? இப்போ கடைசி ஒருத்தனை அடிச்சிட்டேன்னா 350 ரூபா ஃப்ரீயாகவே கொடுப்பானுங்க. என்னது இது? யூஸ்ன்னு கொடுக்குறேன். ஏதோ ஆயிடுச்சு. நியூ குவிஸ்ட் அவைலபிள். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஐலாண்ட். ஓப்பன் யுவர் காம்போஸ் ட்ராக். இப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போனோமாங்க. ஓகேங்களா? புரியுதா? 3 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸுக்கு போட்டுக்கலாமா பேசாமல்? ஸ்வாடுக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்மளால் ஒன்றா சர்ன்னு போக முடியும். ஷாப் டீலர் போட்டு. ஓகே, வாங்க சேல் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மனா நெக்ஸ்ட்டு கடலுக்கு போகலான்னு சொல்கிறதுக்குள்ளே ஓகே வாங்க போகலாம். போயிட்டு வரேன். வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு மேப்புக்கு வந்துட்டோம். இந்த மேப் பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்குது. ஹோ இது என்னது? தண்ணியான யாரா அவனுங்க? மங்கீஸ். லெவல் 14 என்கிட்ட இல்லைங்கண்ணா. அடி உங்களை அடித்தா மேபி நிறைய வர வாய்ப்பு இருக்குது. போடு. அட்டி மங்கி. ஓகே, என்னங்க இவனுங்க 212 XP தரானுங்க. அப்போ நம்ம ஜம்ப் பண்ணோம். இப்போ இதுக்கு மேலே எதுக்கு தான் என்னதான் வச்சுருக்காங்க? ஐயோ முடியல.
ட்விஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏய் கொரில்லா கிங்கு கொரில்லாஸ் மங்கீஸா ஓகே அப்போ நம்ம நிறைய விளாட போகிறாங்க இந்த கேமில் ஓகேங்களா. இதுக்குள்ளே யார் இருக்கா? இதுக்குள்ளே அந்த கொரில்லா பாஸு. ஓய் மேலே ஏணிலாம் இருக்கா? அம்மா அப்போ நான் மேலே ஏணியில் வர்றேன். எப்படா ஜம்ப் பண்ணோம்? ஐயோ ஜம்ப்பு பட்டனுக்கு கூட மறந்துட்டேன். இது யூடியூபர்ஸ் விளாட்ற மாதிரி இது அமுக்குற மாதிரிலாம் வச்சுருந்தா மறந்துடலாம். மொபைலில் விளையாண்டுக்கிட்டே மறந்துடுறேன் கண்ட்ரோலை. ஐயையோ முடியலடா. ஏங்க இந்த கேமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இந்த மேப்பில் ஏதோ மேலெலாம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அங்கே யாரு கூடயோ சண்டை போடணுங்காரு. வாங்க அங்கே போகலாம். நம்ம யார் கூட சண்டை போடுறாருன்னு வேறு தரல. ஹுயா ஒய்யா யார் அவனுங்க? கொரில்லா அடப்பாவி கோரிலா ஏங்க கொரில்லாவை தாங்க போட்டு அந்த அடி அடிச்சிருக்காரு அவர். வச்சுக்க நச வச்சுக்க. ஐயோ ஓவர் ஹெல்த் குறைக்கிறாங்க அந்த கொரில்லா. கோரிலா விசஸ் மீ ஐ டோமெல். ஓகே 11க்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சூப்பரு. அப்போ கொரில்லா கிங்கு கூட மோத முடியுமாண்ணா? ஐயா பிளாக் ஃப்ரூட் ஷாப் இது. வாங்க நம்ம படுக்கு ஸ்ட்ரெயிட் ஆகலாம். இங்கே ஏதாச்சும் இருக்கா? கொரில்லா கிங் அப்படி அங்கே தான் இருக்கான். எனக்கு அவனை பார்த்து அடிக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஓகேங்களா. இங்கே தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்திருக்கு. ப்ளீஸ் செலக்ட் அ குவிஸ். மங்கீஸ்னே நான் சூஸ் பண்ணிட்டேன். 10 மங்கீஸ் அடிக்கணுமா இல்லை 6? லெவல் 10 வேணுமா? அதுக்கு 800 தராங்களாம். 2300 எக்ஸ்பி தராங்களாம். எட்ட மேஜிக் கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டு போய் மங்கீஸை போட்டு வளர்ந்து கட்டுவோம். என்ன சொல்கிறீங்க? அக்செப்டட்ரா. இப்போ வாங்க போய் அடிப்போம் நம்ம போட்டு. ஐயோ மங்கீஸ் நான் வந்துட்டேன் உங்களுக்காகவே. இந்த வச்சுக்க டிஷும் இந்த வச்சுக்க. அவ்வளோதான் இருந்தால் தண்ணி அடிப்பேன். வாங்கிக்கடா இந்த வச்சுக்கோ. ஈஸியாக தான் இருக்குது. 6 பேர் அடிக்கணுமா? இப்போ தான் 1 அடிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லோரும் 6 பேர் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளோட கடைசி மங்கி. இந்த மங்கி அடிச்சிடலாம். ஓகேங்க. ஓப்பன் எதோ சொல்கிறாங்களே, இதை ஓப்பன் பண்ணிட்டு நியூ நெக்ஸ்ட் ஐலாண்ட். அடப்பாவி 12 ஏறிடுச்சுங்க. 12 தூக்கி இதுக்கே போட்டுடலாமா? 12ன்னு போட்டு இதுக்கே போட்டுடுறேன். ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அடித்தா சரியான ஹெல்த்து போவோம். என்னோடய போட்டு இதோ தான் இருக்குது. அது பதில் நம்ம ஒன்றா ஒரு புது போட் வாங்கிடலாமா? 300க்கு வாங்க போகிறேன். இது வேஸ்ட் ஆஃப் மணி தான். பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிறோம். இங்கே நின்று தான் ஓட்டுற மாட்டுக்கு. ஓட்டுறா என்றா ஓகே. இப்போ வாங்க எந்த ஐலாண்டு போனோம்? காம்பஸ் எடுத்து ட்ராக் பண்ணோம். எந்த ஐலாண்டா? பேக்கில் இருக்கா? பேக்கில் வாங்க போகலாம். யூ-டர்ன் போட்டு போயிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கொரில்லாவை அடிக்க சொன்னானுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெறுப்பாகுது. ஓகே அடிச்சுட்டு வந்தார். எத்தனை அடிக்கணும்? 8 அடப்பாவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கொரில்லா கண்டுபிடிச்சிட்டேன். கொரில்லா கிங்கு. அடி ஐயோ சிறுநேரத்தை குறைக்கிறானுங்க உனக்கு வேறு. அடப்பாவி இங்கே அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கொரில்லா 2 பேரும் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறாங்க. டே போடா நடுவில் வேறு வந்துக்கிட்டு. ஐயோ டையிங்க கொய்யால். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் போய் போட்டுற போகிறேன். டிஃபென்ஸில் போட்டால் ஹெல்த்து ஏறுமான்னு தெரியலையே. ஓகே டிஃபென்ஸில் ஒரு 3 போடுவோம். 3. ஐயோ வேறு எதோ தொட்டு விட்டேன்டா. இதில் ஃபஸ்ட் அமைக்கி விடுவோம். ஏங்க இதில் தாங்க ஹெல்த் ஏறுது. அப்போ நம்ம இதுக்கு தாங்க போடணும். டிஃபென்ஸுக்கு போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்மள்ட்ட கொஞ்சம் ஹெல்த் இருக்குது. ஃபைட்டிங் வித் கொரில்லா. ஓகேங்களா. இங்கே இருக்கிறவங்க அடிக்கிறதுனா ஓகே. வாங்க இவனே பூந்து போய் வெட்டலாம். வச்சுக்கோ வாங்கிக்கூடா. நீ தாண்டா அடி வாங்கணும், நான் எதுக்கிட்ட அடி வாங்கலாம்? கொரில்லா அவங்க மங்கீஸே கொஞ்சம் டஃப்பாக இருந்தானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொரில்லா கிங்கு வேறு இருக்கான். எங்கள் ஹெல்த்து ஹீல் ஆயிடுச்சுங்க. சூப்பரு. லெவல் 19 வரையா? சூப்பருங்க. இந்த டையா விட ஓகே. என்னடா அவனுங்க. தம்பி அட்ரா. அடி டோமேல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவன் அடிக்கலாம். வாங்க
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 4வது அடிக்க போகிறேன். 4வது குருலா இவன். இந்த வச்சுக்கோ வச்சுக்கடா டேய் வச்சுக்கடா. இந்த டாஸ்க்கு முடிச்சிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோனா குருலாலாம் அடிக்கலாம். ஐயோ எங்கே இருக்கானா ஒருத்தன், இவன் ஹெல்த்தை ரீலோட் போனோம். ஐயோ மறந்து போச்சுக்கலாம். ஓகே ஹீல் ஆயிடுச்சா எப்போயோ. அப்போ வாங்க இவனுங்களே அடிக்கலாம். வா இந்த வச்சுக்கோ. என்கிட்ட லெவல் 19 இருக்குது. ஆனால் ஒன்றெல்லாம் நீலாம் டம்மி பீஸ் வாங்கிக்கோ. உனக்கு நிறைய ஹெல்த்து போதா, எனக்கு நிறைய ஹெல்த்து போதா? எனக்கு தாண்டா, உனக்கு தாண்டா போகுது. எனக்கு தாண்டான்னு வருது. எங்கே இருக்கா இன்னொருத்த இங்கே ஸ்பான் ஆகிட்டானா? இந்த வச்சுக்கோ. டக்குன்னு ஹெல்த்து ரீலோட் ஆகிடுது. சூப்பரு. ரீலோடு இல்லை அது வந்து ஐயோ ஹீல் ஆகிடுது. ரீலோடுன்றது கன்று தான். அது கன்னை பற்றி தான் நம்ம புரிய முடியும். அட்ரா நீலாம் டம்மி பீஸ்ரா. யாரா நீ போமாளி. வச்சுக்க ஒரு 4 அடி ஆச்சுன்னா நீலாம் டெய்யி. வச்சுக்கடா என்ன நீ டெய்யும் வாங்க மாட்டேற. மேலே இருக்கான் பாடுறா என் தலைவன். இவனை போட்டு அடின்னு அடிக்கண்டா. என் தம்பி ஜாயின் பண்ணிட்டானா? என் தம்பிக்கு இந்த கேம் ஆட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தான் நான் ஆடிட்டு இருக்கேன். அவன் வேறு ரூமில் இருக்கான். சத்தம் போடாதான்னு சொல்லியிருக்கேன். குவிஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ட்ராக்கு நெக்ஸ்ட் எங்கடா போனோம்? அங்கே போனோமா? போய்ட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரில்லா கிங் அடிக்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே ஒன்று போட்டுக்கிறேன், இதுக்கு ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க ஸ்டாட்ஸே காலி தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரில்லா கிங்கை போய் அடிக்கலாம். கொரில்லா கிங் ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் போட்டு தான்ப்பா வந்திருக்கேன். ஸோ கொரில்லா கிங்குக்கு அடின்னு அடிச்சிடலாமா கொரில்லாவை? வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டோம். ஓகேங்களா? இப்போ நான் கொரில்லா கிங் அடிக்க போகிறோம். ஹெல்த்து ஃபுல்லாக ரீஜெயின் ஆகிட்டோம். அது மட்டும் இல்லை, என்னோடய ஏரோட இதை யூஸ் பண்ண போகிறேன். பண்ண போகிறேன். பாஸுங்க இவன் தான். ஐயோ உட்டன் பிளாங்கா என்னதுங்க ஆச்சு? இவங்க அவன் என்னங்க பண்ணுறான்? டேய் நான் ஹெல்த்தே போகிற மாதிரியே தெரிலடா தம்பியா. ஐயோ சரியான அடி அடிக்கிறாங்க. பாஸ் லெவல் 25ங்க அவன். இந்த வச்சுக்கோ. எங்கள் கொரில்லாவே சரியான ஹெல்த்து குறைப்பான். எங்கே மாட்டிக்கிட்டீங்க? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் கிராஃப்ட் செய்யணுமா? சரி ஓகே அது அப்புறமா செஞ்சுக்கலாம். ஏதோ ஒன்று கொடுத்து விட்டேன். ஐயா ஏதோ தண்ணியில் போனால் ஹெல்த்து குறையுதுங்க. அடப்பாவி. ஓகே ரீஜெனரேட் ஆகட்டும். இப்போ வாடா கொரில்லா கிங்க, நீயா இல்லை நானான்னு பார்த்துடலாம். ஏங்க சரியான அடி விடும். கொரில்லா கிங்கோட ஒரு மெத்தடு தான் அது போல். டே என்னடா வந்துட்டு கிட்ட பாட்டுக்கு. ஐயா ஏதோ நடந்துச்சு. ஏங்க இவன் மாட்டிக்கிட்டான். ஏங்க ஏதோ ஐயோ அப்படின்னாலும் கொஞ்சம் தான் ஹெல்த்து போகுது. ஐயோ மாட்டிக்கிட்டான் டெய்ன்னு நினைக்கிறேன். வாடா என்ன இப்படி அடிக்கணும்? ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க இவன் வேறு. ஐயோ யூஸ் பண்ணிட்டாங்க அது வேறு. இருங்க கொஞ்சம் ஹெல்த்து ரீஜெனரேட் ஆகிட்டோம். அவன் அங்கே தான் கிடப்பான். ரீஜெனரேட் அவனுக்குலாம் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ் இவனை எப்படி அடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி தான் அவனை அடிக்கணும். இப்படி அடிச்சு தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் போகணும். இப்போ இந்த மாதிரி போகிற மாதிரியே போய்ட்டு அவனோட ஸ்ட்ரென்த்து யூஸ் பண்ணிட்டு அவனை ஒன்றா போட்டு அடின்னு அடிக்கணும். இப்படி தான் நானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றா இந்த வச்சுக்கூடா. ஐயோ உள்ளே ஊந்தோன்னா அவ்வளோதான். நம்ம அதை பாருங்கள் இழுக்கிறான் பாருங்கள் அவனோட ஒரு சக்தியை வச்சு. வாங்கிக்கோ. இந்த மாதிரி தாங்க அவனெல்லாம் கிளிக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு வாட்டி தான் கொரில்லா கிங் அடிக்கணும். ஸோ இப்போ ஒன்றா இது யூஸும் கொடுத்துட்டு மண்டையில் எப்படி கிளிக் பண்ணோன்னா அவனுக்கு ஹெல்த்து போகுது, நல்லா போகுது. ஃப்ரெண்ட்ஸ் கொரில்லா கிங் வந்து டை ஆக போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு கொஞ்சோண்டு ஹெல்த்து தான் இருக்குது. வச்சுக்கோ. ஐயோ அவனுக்கு சரியான ஹெல்த்து போயிடுச்சு. வச்சுக்கூடா கொரில்லா கிங்கு. ஏங்க அவனுக்கு சுத்தமாக ஹெல்த்தே இல்லைங்க கொரில்லா கிங்குக்கு. அவனை இந்த மாதிரி தான் அடிச்சிட்ருக்கேன். இப்போ இதை எடுத்து அவனுக்கு ஹெட்ஷாட். ஐயோ இதான் ஓவருன்னு நினைக்கிறேன். போடு. என்னங்க அடிப்படல அப்படி தேய்ச்சாட்றா. இருங்க அவனை அப்படியே போய் வேஸ்ட் பண்ணிட்டேனே. அவன் எதாவது கிளிச்சில் மாட்டிட்டான். ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி அவன் கன்ஃபார்ம் டைன்னு தான் நினைக்கிறேன். ஆஹா ஹெல்த் இருக்குதுங்க அவனுக்கு இன்னும் கூட. வாங்கிக்கோ. டை ஆகவே மாட்டானே இவன் வேறு. மாட்டிக்கிட்டான். இந்த வாட்டி என் ஸ்கின்னு மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். என் ஸ்கின்னு இல்லை நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பிச்சிட்டேன். வாடா நீ இந்த வாட்டி டை தான்டா தம்பி. கொரில்லா பாய் டாட்டா குட் பை. அவ்வளோதாங்க. எஸ் ஒரு பிளாக் ஃப்ரூட்டு கொரில்லா கொடுத்துருக்கானா.
லெவல் 25க்கு கொண்டு போயிட்டான் கொர்லாவை. இவன் 9 ஸ்டட்ஸ் வேறு கொடுத்துருக்கான். இதெல்லாம் நம்மளோட இதுக்கு போட்டுடலாம். எவ்வளோ இருக்குது இதுக்கு மேலே? முட்டை தான் இருக்கா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த என்பிசி அட்டு வில்லேஜ். ஜங்கிள் வில்லேஜ்னு வருது பாருங்க. என்பிசினால நம்ம வில்லேஜ் இருந்தாலும் கேள்விப்பட்டிருக்கோம். இருங்க, இப்போ இவங்கள ஒரு ஷாட்டில் அடி கொடுத்தான்னு பார்க்கலாமா? இந்த வச்சுக்கோ. இவங்க அவன் பாருங்கள் தெரியுறான். இந்த வச்சுக்கோ. ஏங்க பாவங்க இவன் கூறலாம். போடு. ஐயோ சரியான அடி போடுது உனக்கு. போடு. அவ்வளோதான் தம்பி, நீலாம் அவுட்டு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ட்ராக்குன்னு கொடுக்குறேன், எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். இங்கே தாங்க இருக்குது. சே, இது கூட தெரியாமல் போகிறேன். இங்கே யாராவன் ஏதோ ஒரு ஐடி இருக்கான். வேகன். ஓகே, ப்ளீஸ் செலக்ட். மறுபடியும் ஒரு கொர்லா கிங் போய் அடிச்சுட்டு வரேன். டிஃபீட் கன்ஃபார்ம்னே கொடுத்துட்றேன். 9500 XP வேறு தரான். அதான் நம்மளுக்கு மெயினாக வந்துல ஏதோ பிளாக் ஃப்ரூட்லாம் கொடுத்துருக்கான். நான் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு கேம் ப்ளே முடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.